நம்ம என்ன இன்னைக்கு வீடியோ பார்க்க போனால் நம்ம ருத்ராஜ் தலைமையிலான ஒரு சி டீமோட ரூல் தெராப்பியோட அணியை தான் பார்க்க போகிறோம். நம்ம ருத்ராஜ் கைக்கோட் வந்து ஒரு கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சாய் சுதர்ஷன் வந்து இப்போ வந்துடுற டெஸ்ட்டில். ஏன்னா ரொம்ப நாளாக ஓரளவுக்கு எத்தனை இருந்தாங்க, அது வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. ஜிம்பட்டிரிஸ் ஒரு வாய்ப்பு தராங்க. ஒரு நல்ல பிளேயர் தான் சாய் சுதர்ஷன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ ரஜத் பட்டிதார் அவர் ஒரு ஸ்பின் ஹிட்டரு, அவரும் ஒரு சூப்பர் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு. திருப்பி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து போகிற வந்து விக்கெட் கீப்பிங் நாங்கள் கொடுத்துருவோம். அவருக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். சூரியகுமாரை நம்ம டெஸ்ட்டில் ட்ரை பண்ணிடுறாங்க. அவர் வந்து ஓடிஐ டெஸ்ட்லாம் அவருக்கு அந்தளவுக்கு ஃபார்மேட்டில் இல்லை. அவர் T20 மட்டும் தான் அவர் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கிறாரு. மற்றபடி அவர் வேறு எதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ வேறு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க நம்ம இந்தியன் டீமு. சரி வாய்ப்பு கொடுக்கணும்னு குத்து பார்த்துறாங்க ருத்ராஜ் தலைமையில் அன்றைக்கி. ஒரு பரவாயில்ல, அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். ஆனால் அந்த டைமிங்க்கு அவர் கரெக்டாக ஆடுவாரான்னு தெரியல. அதுதான் போக போக தான் பார்க்கணும். அவர் இப்போ தான் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ஆடுற பிளேயர். ஏன்னா ஒரு இந்தியன் டீமில் வந்து போகிற பிளேயர், கரண்ட்டில் இருக்கிற பிளேயர்னால் 5 பேர் மட்டும்தான். மிச்சப்படி வேறு யாரும் கிடையாது. 5 பேர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சூரியகுமார் மாதிரி யாரும் மட்டும்தான் நம்பர் 1 இருக்கிறனால அவர் மட்டும் தான் ஆடுறாரு. மீதி யாரும் ருத்ராஜ் கைக்கோட் ட்ராப் பண்ணுறாங்க, திருப்பி உள்ள வரும். அதனால் அந்த கணக்கில் சேர்க்கிட்டா சாய்ஸுன்னு கூட இல்லை, யாருமே கிடையாது. சூரியகுமார் மட்டும்தான் இந்த இந்தியன் டீமுக்குள்ள கரண்ட்டில் இருக்கிறதுனா அவர் ஒன்று தான். மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரில் 5 பேர் 6 பேராச்சும் கரண்ட்டில் இந்தியன் டீமில் இருக்கிற பிளேயர் தான் நம்ம ஸ்குவாடில் விட்றோம். நம்ம ருத்ராஜுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டீமை கொடுத்து எனக்கு நம்பி இருக்கேன். எங்கள் ருத்ராஜ் கண்டிப்பாக ட்ராஃபி அடிப்பார். கண்டிப்பாக ஒரு ஃபைட் கொடுப்பார் இந்த டீமை வச்சு. ஒரு எங்கள் சீனியர் பிளேயர் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த யங்ஸ்டர் வச்சே நம்ம கெட்டு வரோன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராஜித், ஹர்ஷித், மனவ், அப்புறம் உம்ரான் மலிக், பவுலர் வந்து வைஷாக் விஜயகுமார். அப்புறம் இது போன்ற பிளேயர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு பவுலிங்னு சொன்னால் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. சந்தீப் வாரியர் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் தான் கொடுத்துறாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட் நம்ம ருத்ராஜுக்கு பவுலிங்கு பேட்டிங்கெலாம் கொடுக்கல. ஏன்னா அதுதான் உண்மை, வெளிப்படையாக பேசணும், அதுதான் உண்மை. நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுமா இது, ஒரு கண்ணில் எண்ணெயும் இன்னொரு கண்ணில் வெண்ணையும் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏ டீமு பி டீமையும் பார்த்தீங்கன்னா 100% அது வந்து வெண்ணெய். நம்ம சி டீமும் டி டீமும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம பிசிஐ வெளியே விட்டுக்கிறாங்க. ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் விட்டுருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஏ டீம் எடுத்து பாருங்களேன், எல்லாருமே பேட்ஸ்மேன் தான். சிவன் துபே எல்லாம் பி டீமில் ரவீந்திரஜி 8 பேர் 7 பேர் ஆடுற மாதிரி தான். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா T20 ஆடலாம், ஓடியில் ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது அதில் குத்தி ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அவரும் கேப்டன் தானே சூரியகுமார் T20 சீரீஸில். அதனால் அதில் ட்ரை பண்ணாமல் திருப்பி வாய்ப்பு தராங்க நம்ம சூரியகுமார். அதுக்கு பாப்பா வெயிட் பண்ணி பார்த்தா தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சூரியகுமார் அது வந்து நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல, அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். ஓடியில் செட் ஆகாது போய் திருப்பி வாய்ப்பு கொடுத்துனே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ருத்ராஜுக்கு வந்து T20 சீரீஸில் பயங்கரமான ஒரு 2 ரேட்டராக இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு தராமல் இருக்கிறாங்களே தவிர, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துனே இருக்கிறாங்க. அதுதான் என்ன காரணம் தெரியல. போக தான் தெரியும். நல்ல டீம் எது கப் அடிக்குதுன்னு போக தான் தெரியும். தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம ருத்ராஜ் அணி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது.